நீ முழங்கால் போட்டு பாருங்க. அவன் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கலையா, ஸ்கூல்ல சீட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஃபீஸ் கட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கொடுக்கற கடன் கொடுக்கறவன் இல்லையே என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுவாங்க, சீட்டு இந்த மாசம் எடுக்காம உன் கையில தள்ளி உனக்கு விடாம வேற ஒருத்தருக்கு விழுந்திருக்கும், எப்படிடா இந்த மாசம் அற்புதம் நடக்கும், எப்படிடா நடக்கும். நீ முழங்கால் போட்டு பாரு, இல்லாதவைகளை தேவன் கொண்டு வந்து உனக்கு முன்பா நிற்பார். அல்லேலூயா. முழங்கால் போட்டு கேளு, அழுது கலங்கு, இயேசுவே என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க. அல்லேலூயா. எனக்கு இப்ப செய்யுங்க, என் பிள்ளை வெக்கப்படுவார், ஃபீஸ் கட்ட ஏதாவது ஒரு வழியை செய்யுங்க. வழியை கத்தடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும் நல்லா கேட்டுங்க. இந்த முழங்கால் எப்போ ஜெபம் பண்ணணும், எப்போ எந்த டைம்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். அதிகாலையில முழங்கால் போட்டு ஜெபம், இரவு வேளையில முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம். நீ இரவுல 1 மணி நேரம் முழங்கால் போடுங்க. இல்ல உபவாசம் போட்டு ஜெபம் பண்றீங்களே, அதுல 1 மணி நேரம் ஜமாது உபவாசத்துல முழங்கால் போட முடியாது. நல்ல நேர்முட்டி ஒரு கஷ்டம் போட முடியாது. நீ போட்டுப்பார், ஈஸியான காரியத்தை நீ செஞ்சுட்டீங்கன்னா பிசாசு சுட்டுடுமா. இந்த நேர்முட்டியில போட்டு 1 மணி நேரம் நெல் 21 நாள் ஜெபம் பண்ணிப்பார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 21 days சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு பலனால் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிப்பார். எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் உடைந்து போகும். அல்லேலூயா. ஒருவேளை உன்னை ஏமாத்தி இருக்கலாம், காசு கொடுக்காம ஏமாத்தி இருக்கலாம், இல்ல குழந்தை பிறக்காத தடையா இருக்கலாம், இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட் உனக்கு மாறி வரணும் விசுவாசிக்கிறியா, இந்த ரிப்போர்ட் மாறணும்னு முழங்கால் போட்டு பார், ஒரு அதிசயத்தை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டு என் தேவனால் ஒரு அதிசயத்தை செய்ய முடியுமானா முடியும். எப்போ நீ முழங்கால் போடும் பொழுது. அல்லேலூயா.